ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 21 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் வச்சுருப்பாரு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இவரோட ஒய்ஃபை இழந்துருவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டஸ்ட்பின் தான் இவருடைய பொண்ணை காப்பாற்றிரு. ஸோ இவருடைய வீட்டில் இவர் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஒரு டஸ்ட்பின்னை இவங்க ஃபேமிலி மெம்பராக வச்சு இவங்க பார்த்துப்பாங்க. ஈவன் அதுக்கு பேர் கூட லக்ஷ்மின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இவருடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்காக வெளியூருக்கு போவாங்க. ஸோ அவர் பொண்ணு வெளியூருக்கு போன அந்த டைத்தில் இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருட்டு நடந்திருக்கும். இவருடைய பொண்ணு வெளியூருக்கு போன அந்த ஒரு டைமில் 3 பேர் வந்து இவர் வீட்டில் புகுத்து இவரை பயங்கரமாக அடித்து போட்டுட்டு அந்த ஒரு டஸ்ட்பின்னை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ஒரு டஸ்ட்பின்னை கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்பாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா இதை சீரியஸாக எடுத்துக்காமல் இவரை அனுப்பிடுவாங்க. பட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருடைய கேஸை வந்து எடுத்துப்பாங்க. அதாவது இவருக்கு வந்து டஸ்ட்பினை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பட் இவருடைய டஸ்ட்பினுக்கு பதிலாக அதேமாரியே ஃபேக்காக இன்னொரு டஸ்ட்பினை வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் இவருடைய டஸ்ட்பினை கண்டுபிடிச்சி கொடுக்காம அதேமாதிரியே ஃபேக்காக ஒரு டஸ்ட்பின் அவங்க பிளான் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின் காணோம், இதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டேஷன் போகிறாரா, இல்லைனா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமா, நிஜமாவே டஸ்ட்பின் தான் ஒரு வீட்டில் காணா போயிருக்குமா, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குமா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இவர் தேடிட்டு இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதே இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.